நெல்லை பாளையங்கோட்டை சீவலப்பிரி சாலையில் உள்ள கிருபா நகர் விரிவாக்க பகுதியில் அதிக குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த பலர் சொந்த ஊர், கோவில் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று இருந்தனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இரவு வேளைகளில் பூட்டியிருந்த வீடுகளின் கதவுகளை உடைத்து கொள்ளை முயற்சிகளில் ஈடுபட்டனர். கல்லூரி பேராசிரியர் ஜான் சேகர் விடுமுறையை முன்னிட்டு குடும்பத்தோடு முக்கூடல் பகுதியில் உள்ள கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டின் கதவுகள் திறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ இருந்த பொருட்கள் கலைந்து கிடந்ததுடன் அங்கிருந்து உண்டியல் உடைக்கப்பட்டு அதிலிருந்து 7,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. மேலும் ரயில்வே ஊழியர் மணிமாறன் வீட்டில் கதவுகளை உடைத்து பீரோவில் இருந்த 70,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் இருசக்கர வாகன விற்பனையாகத்தில் பொது மேலாளராக பணி செய்யும் ஜேசுராஜின் வீட்டில் இருந்த 5 கிராம் தங்கம், 20,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது. இதேபோல் அடுத்தடுத்து வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.